உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள், துன்பங்கள், குழப்பங்கள், போராட்டங்கள் என்கிற கடல் வழியாக நீங்கள் நடந்து போகலாம். ஆனால் நீங்கள் மூழ்கி போக மாட்டீர்கள். அந்த புயலின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, பழிச்சொற்களின் மத்தியிலே ஆண்டவர் எவ்வளவு வல்லவர் என்பதை நீங்கள் காண்பீர்கள். உள்ளமுடைந்து இனி ஏன் வாழ்வான் என்கிற ஒரு சூழ்நிலை கூட நெருப்பு போல உங்கள் வாழ்க்கையில் எரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் கடவுளை நம்பும் பொழுது, கல்வாரி இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த வேதனை என்கிற, துன்பம் என்கிற, நோய் என்கிற நெருப்பு உங்கள் மேல் பற்றாதபடி இறைவன் பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே எல்லோரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் எப்பொழுதும் எங்களை நேசிக்கிறார். ஆகவே கனடாவில் செயலாற்றி கொண்டிருக்கும் கத்தோலிக்க புதுவாழ்வு குழு சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த நேரத்திலே வரவேற்கின்றோம். ஆண்டவர் தாம் இந்த நாளில் அவருடைய வார்த்தை வழியாக உங்களோடு பேசப் போகிறார். அவருடைய வார்த்தையை நீங்கள் மிக கவனத்தோடு செபத்தோடு செவி கொடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் உங்களை உருவாக்குகிறார். ஒரு பிள்ளை கருவில் இருக்கும் பொழுது எவ்வாறு தாய் மூலமாக அந்த பிள்ளைக்கு உணவு போகிறதோ, அது போலவே ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய அந்த உணவை, எங்களுக்கு வேண்டிய வாழ்வை அவருடைய வார்த்தை வழியாக நமக்கு கொடுக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தையை மிக கவனத்தோடு கேளுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே இறைவன் உங்களை தொடுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீர்கள் என்றால், Your soul is precious. உங்கள் ஆன்மா விலை மதிப்பற்றது என்பதை பார்க்க போகிறோம். நம்முடைய உடலிலே பார்த்தீர்கள் என்றால் நாம் பலவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்முடைய அழகை அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்முடைய உடல் அமைப்பை, இன்னும் உடலிலே நோய் வராமல் இருப்பதற்காக நிறைய சத்துணவுகளை சாப்பிடுகிறோம், உடல் பயிற்சி செய்கிறோம். நம்முடைய உடலை பாதுகாப்பதற்காக எவ்வளவோ விடயம் செய்கிறோம். ஆனால் இந்த உடல் பார்த்துக்கிட்டால் ஒரு நாள் அழிந்து போய்விடும், மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டுவிடும். ஆனால் நமக்குள் இறைவன் ஒரு ஆன்மாவை வைத்திருக்கிறார் பாருங்கள். அந்த ஆன்மா விலை மதிப்பற்றது, அது ஒருபோதும் அழியாதது. அதனாலே அந்த ஆன்மாவுக்கு, அந்த ஆன்மாவை பற்றி எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அக்கறை என்ன, அதை பற்றி நாம் எவ்வளவு அறிந்திருக்கிறோம், அதை எவ்வளவு தூரம் நாம் பாதுகாக்கிறோம் என்பது மிக அவசியமாகும். திருமறை சொல்லுகிறது, உன் ஆன்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் நலமாக வாழ்வாயாக என்று. அன்பானவர்களே, எங்களுடைய ஆன்மா எப்பொழுது நலமாக வாழ்கிறதோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நலமாக இருக்குமாம். நம்முடைய ஆன்மாவுக்கு நாம் வேண்டிய சத்தை, உணவை நாம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய ஆன்மாவை ஒவ்வொரு நாளும் அதற்கு வேண்டிய நேரத்தை நாம் கொடுப்போமாக இருந்தால், இறை வார்த்தையினாலும் செபத்தினாலும் நம்முடைய ஆன்மாவை நாம் உருவாக்கி கொண்டிருப்போம் என்றால், அதை எப்பொழுதும் நலமாக வைத்திருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையும் எல்லா சூழ்நிலையிலும் அமைதி நிறைந்ததாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதுதான் திருமறை நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு chapter 19 verse 16. A man came up to Jesus and asked, Teacher, what good things must I do to get eternal life? மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே 16வது திருவசனத்திலே, அப்பொழுது ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே,
நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார் என்று பார்க்கிறோம். And Matthew chapter 19 verse 21 to 22 says, Jesus answered, "If you want to be perfect, go sell your possession and give to the poor, and you will have treasure in heaven. Then come, follow me." When the young man heard this, he went away sad, because he had great wealth. மத்திய 19 அதிகாரத்திலே வசனங்கள் 21 22 வரையுள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். அதற்கு இயேசு நிறைவுள்ளவராக விரும்பினார், நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது என்று வாசிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கைக்கு அவருக்கு வேண்டிய ஏராளமான சொத்தை அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். ஆனால் பரலோகத்திலே அவருக்கு ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்திலே பார்த்துக்கிட்ட நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு அழிந்து போகிறது, நம்மை விட்டு விலகிறது. நாம் மரிக்கும் பொழுது எதையுமே கொண்டு போகப் போவதில்லை. ஆனால் நம்முடைய ஆன்மா அழியாதது. ஆகவே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் இந்த உலகத்திலே நிறைய சொத்து இருக்கலாம். பரலோகத்திலே என்ன இருக்கிறது? What you have in heaven for you. பரலோகத்திலே நீங்கள் என்ன சேர்த்து வைத்திருக்கிறீர்கள்? அது மிக முக்கியமான ஒன்றாகும் அன்பானவர்களே. This young man was not qualified to get eternal life even if he kept God's commands. கடவுளுடைய கட்டளைகள் எல்லாம் நான் கடைபிடிக்கிறேன் என்று அவன் சொன்னாலும் அவன் பரலோகம் செல்வதற்கு பார்த்தீர்கள் என்றால் அவனிடத்திலே தகுதி இல்லாமல் இருக்கிறது. Because he was not ready to obey what Jesus told him to do. ஏனென்றால் இயேசு அவருக்கு என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிவதற்கு அவன் தயாராக இல்லை. பல முறைகளில் நாமெல்லாம் அப்படிதான் ஆலயம் செல்லுகிறோம், போதனைகளை கேட்கிறோம். எத்தனை பேர் அந்த போதனைக்கு கீழ்ப்படுகிறோம் அன்பானவர்களே? God is not first in his life. கடவுள் அவனுடைய வாழ்க்கையிலே முதலிடத்தில் இருக்கவில்லை. Even he kept God's commands, he gave first place to wealth in his life. நான் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறேன் என்று அவன் சொன்னாலும் கடைபிடித்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால் இறைவன் முதலிடத்தில் இருக்கவில்லை, பணம் தான் முதலிடத்தில் இருந்தது. அதுபோல நாம் ஆலயம் சென்றாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் எதுவாக இருக்கிறது? You may be qualified for your job. நீங்கள் செய்கிற வேலைக்கு நீங்கள் தகுதி உள்ளவராக இருக்கலாம். You may be qualified for your sports club. உங்களுடைய விளையாட்டு குழுவிலே நீங்கள் தகுதி உள்ளவராக இருக்கலாம். There may be many more qualifications you will have. இன்னும் பலவிதமான தகுதிகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கலாம். But do you deserve to go to heaven? ஆனால் நீங்கள் பரலோகம் செல்வதற்கு தகுதி உடையவராக இருக்கிறீர்களா? Today people are living without worrying about it. இன்றைக்கு மக்கள் இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They don't worry about their soul. அவருடைய ஆன்மாவை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. People all over the world are working to collect worldly goods.
இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்கள் பார்த்திருந்தால் இந்த உலக பிரகாரமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காகவே அதிகமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். They forget to think about heavenly valuables. பரலோகத்துக்குரிய தகுதிகளை, பரலோகத்துக்குரிய பெருமதிகளை இன்றைக்கு மக்கள் சிந்திக்க மறக்கிறார்கள். This is the devil's work. இதுதான் சாத்தானுடைய ஒரு பெரிய வேலையாக இருக்கிறது. மக்களை கடவுளை பற்றி சிந்திக்காமல் வைப்பது, ஆன்மாவை பற்றி சிந்திக்காமல் வைப்பது. My friends, live as you deserve to go to heaven. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பரலோகத்துக்கு செல்வதற்கு தகுதி உடையவர்களாக வாழுங்கள். In today's world, every country has dared to kill many people's life to show that they are powerful. இன்றைக்கு உலகத்திலே எல்லா நாடுகளையும் பார்த்தீர்கள் என்றால் மனித உயிர்களை அவர்கள் அழித்து விடுவதற்கு தயாராகிவிட்டார்கள். ஏனென்றால் தாங்கள் மிக சக்தி வாய்ந்தவர்கள், பணம் படைத்தவர்கள் என்று காட்டுவதற்காக. Millions of dollars are spent on weapons. லட்சக்கணக்கான பணங்கள் இன்றைக்கு ஆயுதங்கள் தயாரிப்பதற்காக செலவிடப்படுகிறது. Can weapons save humans' life? ஆயுதங்களினால் மனித உயிர்களை பாதுகாக்க முடிகிறதா? No, my friends. Weapons can only destroy the human's life. ஆயுதங்கள் மனித உயிரை அழித்து விடக்கூடியதாகத்தான் இருக்கிறது. People who are in power are destroying nature. யாரெல்லாம் இன்றைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களோ, சக்தி, அதாவது அவர்களுக்கு யாருக்கெல்லாம் பவர் இருக்கிறதோ, அதிகாரம் இருக்கிறதோ, அதை வைத்து இன்றைக்கு படைப்பையே அழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தங்களுக்கு முன்னேற்றத்துக்காக, பணம் சேர்ப்பதற்காக. Thus all living things in the water, living in nature, are going extinct. இவ்வாறு இவர்கள் இன்றைக்கு இயற்கையை அழிக்க ஆரம்பிக்கிறதுனாலே நீரில் வாழ்கிற உயிரினங்கள், இயற்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரினங்கள் எல்லாமே இன்றைக்கு அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Due to the change in nature, man is facing many hardships. இன்றைக்கு இயற்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற மாற்றங்களினாலே ஒவ்வொரு மனிதர்களும் பலவிதமான கடுமையான சூழ்நிலைகளை, கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. What is everything for? இது எல்லாமே எதற்காக நடக்கிறது? Everything for money. Everything for power. எல்லாமே பணத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, Today, money is more important than human life. இன்றைக்கு மனித வாழ்க்கையை விட பணம் தான் மிக முக்கியமான இடத்தில் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. The Holy Bible warns that this world will perish, but your soul will not perish. பரிசுத்த வேதாகம் எச்சரிக்கிறது, இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்படும், அழிந்து போகும், ஆனால் உங்களுடைய ஆன்மா அழிந்து போகாது என்று சொல்லுகிறது. When your soul leaves this world, it reaches heavenly life or goes to hell. எப்பொழுது உங்களுடைய ஆன்மா இந்த உலகத்தை விட்டு பிரிகிறதோ, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து பிரிகிறதோ, நம்முடைய வாழ்க்கையை விட்டு பிரிகிறதோ, அப்பொழுது அது பரலோகத்தை நோக்கி செல்ல வேண்டும், இல்லை என்றால் நரகத்தை நோக்கி செல்ல வேண்டும். The soul is precious. ஆன்மா விலை மதிப்பற்றது. It cannot be redeemed no matter how much you pay. நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் உங்கள் ஆன்மாவை நீங்கள் மீட்டுக்கொள்ள முடியாது. Through Christ, your soul receive redemption.
இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் உங்களுடைய ஆன்மா மீட்பை பெற்றுக் கொள்கிறது. Matthew chapter 16 verse 26 says, "What good will it be for someone to gain the whole world, yet forfeit their soul? Or what can anyone give in exchange for their soul?" மத்தேயு 16 அதிகாரத்திலே 26வது திருவசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? My friends, you can gain of this world with the talent God has given you. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை கொண்டு நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும். அதான் திருமறை சொல்லுகிறது. இந்த உலகத்தையே உங்களால் கவர்ந்து கொள்ள முடியும். இந்த உலகத்திலே நீங்கள் எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு நபராக மாற முடியும். இந்த உலகத்திலே ஒரு பெரிய செல்வந்தராக நீங்கள் வர முடியும். இந்த உலகத்தை உங்களால் ஆதாயப்படுத்த முடியும். பட் how can you gain your soul? ஆனால் உங்களுடைய ஆன்மாவை எவ்வாறு உங்களால் ஆதாயப்படுத்த முடியும்? Can you think about it? அதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களா? Can you gain with your talent? உங்களுடைய திறமைகளினால் உங்களுடைய ஆன்மாவை உங்களால் ஆதாயப்படுத்த முடியுமா? Can you gain with your money or your religion? உங்களுடைய பணத்தாலும் நீங்கள் இருக்கிற சமயத்தாலும் உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் மீட்டுக்கொள்ள முடியுமா? No, my friends. Only Jesus Christ can redeem your soul. Through Jesus Christ, you can redeem your souls only. இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் மீட்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் உங்கள் ஆன்மாவுக்கு மீட்பு கிடைக்கிறது. That is why Jesus Christ is so important in your life. அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமாகும். Doesn't matter how religious you are. நீங்கள் எவ்வளவு சமயவாதிகளாக இருக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை அன்பானவர்களே. இயேசு கிறிஸ்து தான் மிக மிக முக்கியம். உங்கள் வாழ்க்கையிலே you should have relationship with Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் உறவோடு வாழ வேண்டும். Jesus Christ should be your Lord and God. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே இறைவனாக ஆண்டவராக இருக்க வேண்டும் என்பானவர்களே. This is why your relationship with the Lord Jesus Christ is always important. அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு இருக்க வேண்டிய உறவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். Today, many Christians think that they can go to heaven if they go to church regularly or do many good things. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ மக்கள் நினைக்கிறார்கள், நாங்கள் தவறாமல் ஆலயத்துக்கு போவதனாலும் பல நல்ல விடயங்களை செய்வதனாலும் நாங்கள் பரலோகம் சென்று விடலாம் என்று நிறைய கிறிஸ்தவ மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். We cannot open the heavenly door by ourselves, my friends. பரலோக கதவை எங்களுடைய சக்தியினால் ஒரு போதும் திறக்க முடியாது. You can open many doors in this world, but not the heavenly door. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பல கதவுகளை உங்களால் திறக்க முடியும், ஆனால் பரலோக கதவை அல்ல. அதை எந்த மனித சக்தியாலும் திறக்க முடியாது. Only Jesus Christ can open the door to heaven. இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான்
பரலோகத்துக்கான கதவை திறக்க முடிகிறது. So this permission is given only to Jesus Christ by our heavenly Father. இந்த அனுமதி, இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் பரலோக கதவை திறக்க முடியும் என்கின்ற அனுமதி பரலோக தந்தையினால் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. இது பரலோக தந்தையினால் கிறிஸ்துவு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒன்றாகும். So it is so good that we go to church every day. ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போவது மிக மிக சிறந்தது. It is so nice we do good things such as helping the poor and neighbors. நாங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வது, நம்முடைய அயலாருக்கு உதவி செய்வது மிக மிக சிறப்பான ஒன்று. All this bring the blessing of the Lord on you and your family. இவைகள் எல்லாம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆசீர்வாதம் வருவதற்கு இதெல்லாம் ஒரு சிறப்பான வழிகளாக இருக்கிறது. But Jesus is needed to redeem your souls, my friend. ஆனால் உங்கள் ஆன்மாவை மீட்பதற்கு இயேசு கிறிஸ்து தேவையாக இருக்கிறார். Only Jesus can get you in heaven. இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் உங்களை பரலோகத்துக்குள் அனுமதிக்க முடிகிறது. No one can enter heaven except through Christ. This is what Jesus said. இயேசு என்ன சொன்னார் என்றால், என் வழியால் இல்லாமல் யாரும் பரலோகத்துக்குள் செல்ல முடியாது. You cannot change this word. இந்த வார்த்தையை உங்களால் மாற்ற முடியாது. Any religion cannot change. எந்த சமயத்தாலும் இந்த வார்த்தையை மாற்ற முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, if you could go to heaven by our good work or our excellent life, எங்களுடைய மிக சிறந்த வாழ்க்கை முறையாலும் எங்களுடைய நல்ல செயல்களாலும் நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியுமாக இருந்தால், God the Father would not have sent Jesus Christ into this world to redeem mankind. தந்தையாகிய கடவுள் இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கவே மாட்டார். The Lord Jesus would not have to go to the cross. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய செயலினால், எங்களுடைய நல்ல வாழ்க்கையினால் நாங்கள் பரலோகம் போகலாம இருந்தால், அல்லது எங்களுடைய சமயத்தினால் நாம் பரலோகம் போகக்கூடியதாக இருக்குமாக இருந்தால், தந்தையாகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவும் சிலுவைக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எல்லோரும் இன்றைக்கு சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? அது என்ன நமக்கு கூறுகிறது? இந்த சிலுவை பாடுகள் வழியாகவே நாம் பரலோகம் செல்ல முடியும் என்பதைத்தான் அது கூறுகிறது. The Lord Jesus would not have to die on the cross through so much pain. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல பாடுகள் வழியாக சிலுவையில் மரித்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. Why did the Lord Jesus went to the cross? எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றார்? ஏன் சிலுவை பாடுகளை இயேசு சுமந்து கொண்டார்? For whom did the crucifixion take the place? யாருக்காக இந்த சிலுவை பாடுகள் நடந்தது? Did Jesus die for him or Jesus die for us? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்காக மரித்தாரா அல்லது எங்களுக்காக மரித்தாரா? Jesus died for us on the cross, my friends. இயேசு கிறிஸ்து எங்களுக்காகவே சிலுவையில் மரித்தார். Jesus was punished where we should be punished. நாங்கள் தண்டிக்கப்பட வேண்டியதற்காக இயேசு தண்டிக்கப்பட்டார். Jesus was insulted where we should be insulted. நாங்கள் பரியாசப்பட வேண்டிய இடத்துக்காக இயேசு எங்களுக்காக பரியாசம் பண்ணப்பட்டார். Jesus hung on the cross that we were to hang. நாங்கள் தொங்க வேண்டிய சிலுவையிலே இயேசு தொங்கினார். இல்லைஎன்றால் நாம் தாம் சிலுவையிலே தொங்கி இருக்க வேண்டும்.
Jesus died where we should die. நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்திலே இயேசு மரித்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இன்றைக்கு நம்முடைய மரண சடங்குகளை மிக சிறப்பாக செய்கிறோம். ஏன் தெரியுமா? இயேசு சிலுவையில் எங்களுக்காக மரித்தார். இல்லைன்னா நாம் அனாதைகளாக பாவிகள் என்ற நிலையில தான் நாம் மரிப்போம். எங்களுக்கு கொடுக்கப்படுகிற பெயர் மரிக்கும் பொழுது பாவிகள் என்றுதான். ஆனால் இன்றைக்கு அந்த பெயர் நமக்கு தரப்படுவதில்லை. நாங்கள் பரலோகம் போகிறோம் என்று பெயர் நமக்கு தரப்படுகிறது. ஏனென்றால் இயேசு நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் மரித்ததினாலே. If we are to be resurrected as Jesus was resurrected, இயேசு உயிர்த்தெழுந்தது போல நானும் நீங்களும் உயிர்த்தெழ வேண்டும் என்றால் we must all come to Jesus. நாம் எல்லோரும் இயேசுவிடத்திலே வர வேண்டும். Through Jesus we all receive heavenly life, just as God the Father raised Jesus from the dead. எவ்வாறு தந்தையாகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிர்த்தெழும்படி செய்தாரோ அதுபோல நாம் எல்லோரும் கிறிஸ்துவிடத்தில் வருவதனால் உயிர்ப்பின் வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறோம். A thief hanging on the cross begged Jesus to remember him. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கள்வன் பார்த்தீர்கள் என்றால் இயேசுவிடத்திலே கேட்கிறான், என்னை நினைவு கூரும் என்று. My friends, pray to Jesus for your redemption as a thief prayed. அந்த சிலுவையில் இருந்த கள்வன் இயேசுவை நோக்கி மன்றாடியது போல நீங்களும் உங்களுடைய மீட்புக்காக இயேசு கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுங்கள். Jesus is the only who can redeem you. இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் உங்களுக்கு மீட்பு தர முடிகிறது. A thief hanging on the cross did not see Jesus as the thief either. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த கள்வன் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ஒரு கள்வனாக பார்க்கவில்லை. அவனுக்கு யாரும் போதிக்கவும் இல்லை. இவர் மேசியாவென்றோ அவன் போதனையை கேட்டானோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அவனுடைய மரணத்தின் நேரம் வந்த பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவையும் ஒரு கள்வனாக அவன் பார்க்கவில்லை. He did not see Jesus as a criminal. இயேசு கிறிஸ்துவை அவன் ஒரு கிரிமினலாக, அதாவது மிக பெரிய ஒரு குற்றவாளியாக அவன் பார்க்கவில்லை. He did not see Jesus as a man. அவன் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனாக கூட பார்க்கவில்லை. He saw Jesus as a redeemer. அவன் இயேசு கிறிஸ்துவை ஒரு மீட்பராக, மீட்பு தருகிறவராக அவன் பார்த்தான். That is his blessing. அதுதான் அவனுடைய ஆசீர்வாதம். Is the Lord Jesus your redeemer today? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய மீட்பராக இருக்கிறார். அன்பானவர்களே, this is so important. Can you believe Jesus can redeem your life? இயேசு கிறிஸ்துவினால் தான் உங்கள் வாழ்க்கையை மீட்க முடியும் என்று உங்களால் நம்ப முடிகிறதா? Can you believe that Jesus can deliver your life? உங்கள் வாழ்க்கையை விடுதலையாக்க இயேசுவால் முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? Can you believe Jesus can heal your life? உங்கள் வாழ்க்கையை குணமாக்க இயேசுவால் முடியும் என்று உங்களால் நம்ப முடிகிறதா? Can you believe that Jesus can give you a new life? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு புது வாழ்வு தர முடியும் என்று உங்களால் நம்ப முடிகிறதா? அன்பானவர்களே, if you can believe, please to pray to Jesus. உங்களால் நம்ப முடியுமாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். Even if you can believe, if you cannot believe, can you pray to Jesus to give the strength to believe? Even உங்களால் நம்ப முடியாத ஒரு சூழல் இருந்தால் கூட, ஆண்டவரே நான் நம்புவதற்கு வேண்டிய சக்தியை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடுவீர்களா? Pray for your healing. உங்கள் சுகத்துக்காக மன்றாடுங்கள். Pray for your redemption. உங்களுடைய மீட்புக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள். Pray for your new life. உங்களுடைய புது வாழ்வுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள். Pray for your family to come into the faith. விசுவாசத்துக்குள்ளே உங்கள் குடும்பம் வருவதற்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். Look to Jesus
who gave new life to the thief hanging on the cross, also give you a new life. சிலுவையில் தொங்கின அந்த கள்வனுக்கு புது வாழ்வு கொடுத்த ஆண்டவராக இயேசு உங்களுக்கும் அவர் புது வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's pray. நாம் ஜெபிப்போம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட வீடா என்னை காக்கும் தேவனுறங்கா. என் காலை தள்ளாட வீடா என்னை காக்கும் தேவனுறங்கா. இஷ்டவேளை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஷ்டவேளை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். அன்பான சகோதர சகோதரிகள், இந்த நேரத்தில் உங்கள் கண்களை மூடி ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள். கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். உங்கள் ஆன்ம மீட்புக்காக ஆண்டவரை நோக்கி கதறி அழுங்கள். உங்களுடைய பணத்தினால் உங்களுக்கு மீட்பு வராது. உங்களுடைய பொருட்களினால், நீங்கள் வைத்திருக்கிற சொத்துக்களினால் உங்களுக்கு மீட்பு வரப்போவதில்லை. நீங்கள் எந்த ஆலயத்துக்கு சொந்தமா இருக்கிறீர்களோ, எந்த சமயத்துக்கு சொந்தமா இருக்கிறீர்களோ, அதனாலும் மீட்பு வரப்போவதில்லை. அவைகளெல்லாம் மீட்பின் பாதையை நமக்கு காட்டுகிறது. ஆனால் உங்கள் மீட்பு இயேசுவால் மட்டும்தான் வருகிறது. இயேசுவை நோக்கி கதறுங்கள். ஆண்டவரே, என் மேல் மனம் இறங்கும் என்று கேளுங்கள். சிலுவையில் இருந்த கள்வன் இயேசுவை நோக்கி பார்த்தது போல இந்த நேரத்தில் நீங்களும் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவே, என்னை நினைவு கூறும். எனக்கு புதிய இதயத்தை தாரும். எனக்கு புது வாழ்வை தாரும். இந்த உலகத்தின் தீமையான பற்றுக்களில் இருந்து நான் விடுதலை பெற்று புது வாழ்வின் வல்லமையோடு வாழ்வதற்கு என்னை தொடும், என்னை ஆசீர்வதியும், என்னை அபிஷேகம் பண்ணுங்கள் ஆண்டவரே என்று கதறி அழுவீர்கள். அன்பானவர்களே, நீங்கள் கதறி அழுகிற உங்கள் ஜெபம் உங்கள் வாழ்க்கையில ஒரு தெய்வீக சமாதானத்தை தரும். அதற்கு பின்பு மரணத்தை பற்றி பயங்கள் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாக மாறிவிடுவீர்கள். இந்த உலகம் எல்லாம் எவ்வளவு குப்பை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். பரலோகம் ஒன்றுதான் உங்கள் சொர்க்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். ஆண்டவர் நோக்கி பாருங்கள். இதில் இணைந்திருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் எவ்வளவு வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், இயேசுவை நோக்கி ஜெபியுங்கள். You can be a youth, you can be a teenager. Pray to Jesus for your redemption. நீங்கள் ஒரு வாலிபராக இருக்கலாம்,
உங்கள் மீட்புக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். All the parents, pray for your children to come to Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே உங்கள் பிள்ளைகள் வர வேண்டும் என்று எல்லா பெற்றோரும் இந்த நேரத்திலே செபிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஜெப நேரத்திலே ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையின் பிரசன்னம் இந்த நேரத்திலே இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. You can receive the power of the Holy Spirit right now. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். You can receive the new heart. ஒரு புதிய இதயத்தை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். You can receive the healing from the Calvary. கல்வாரி சிலுவையிலிருந்து நீங்கள் ஒரு புதிய சுகத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். You can receive the heavenly peace from heaven. பரலோகத்தில் இருந்து ஒரு பரலோக சமாதானத்தை நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, pray to Christ. இயேசு கிறிஸ்துவிடத்திலே இப்பொழுது ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நேரத்திலே அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் உம்முடைய வல்ல கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்முடைய வல்ல பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்து ஆசீர்வதிப்பதாக. இந்த ஜெப நேரத்திலே உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே, உம்முடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் புது வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக, புதிய சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக, புதிய சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இவருடைய குடும்பங்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் என்கிற நம்பிக்கை உருவாக்கப்படுவதாக. நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா. எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மன்றாடுங்கள். இந்த நேரத்திலே திருமறை சொல்லுகிறது, உங்கள் ஆன்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் நலமாய் வாழ்வீர்கள் என்று. ஆம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஆன்மா நலமாய் வாழ்வது போல தங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் இவர்கள் நலம் பெற்று வாழும்படி உம்முடைய கரம் இப்பொழுது ஆசீர்வதிப்பதாக. இவர்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும். இவர்கள் வேதனைகள் மறைந்து போகட்டும். பிசாசின் கட்டுக்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே இவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. நன்றி ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லோரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் நல்லவரே,